இப்போ நிறைய பேர் யூடியூப்லலாம் பார்க்கலாம், தசம பாகம் வந்து புதிய ஏற்பாட்டில் கொடுக்க தேவையில்லை, அது எங்கே இருக்குது, பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. கேட்டிருக்கீங்களா இல்லையா? தசம பாகம் வாங்குறவங்களும் பெரிய குத்தம். எந்த சபையில் வந்து தசம பாகம் கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான், அவங்க பாவிலையும் பாவிகள். இவர் கள்ளத்திற்கு ஊழியக்கார். புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு எங்கேயுமே சொல்லலை. உண்மையாக இயேசு சொல்லலையாண்ணா? மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனம் வாசிங்களேன். என்ன சொல்ல வராரு? பரிசேயரே, ஒர்த்தலாம்னா என்ன அர்த்தம்? ஒரு வித புதினா, ஒரு வித தானியம். அது ஆங்கிலத்தில் மின்ட்டுன்னு போட்டிருக்கும், புதினா மாதிரி. ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் எல்லாத்தையும் தசம பாகம் மட்டும் செலுத்துறீங்கப்பா. ஆனா எது முக்கியம்? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற நீதி, இரக்கம், விசுவாசத்தெல்லாம் விட்டுட்டீங்களே. வெறும் நான் வந்து தசமபாகம் வச்சிட்டேன்னா என் கடமை முடிஞ்சுது, நான் சர்ச்சுக்கு போறேன் தசமபாகம் வைக்கிறேன், அவ்வளவுதான், என் கடமை முடிஞ்சுது, அப்படி நீ இருக்க முடியாதுப்பா. நீ என்ன பண்ணணும்? இதுவும் செய்யணும், அதையும் விடக்கூடாது. இதை செய்ய தேவையில்லைன்னு சொன்னாரா? செய்யக்கூடாதுன்னாரா? என்ன சொன்னாரு? இவைகளையும் செய்ய வேண்டும். எதையும்? தசமபாகத்தையும் செலுத்தணும், அதையும் விட்டுறக்கூடாது. தசமபாகம் தான் வைக்கிறேன், ஆனா விசுவாசிக்க மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா அது தப்பு. இயேசு சொன்ன வார்த்தை அது. தசமம் கொடுக்கூடாதுனாரு, கொடுக்கலாம், இது செய்ய வேண்டும்ன்றாரு. அதே தான் லூக்கா 11:42 இதே தான் வாசிக்கிறோம். ஆனா பாருங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. பைபிள் எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? யார் சொன்னது?